ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஒன்று மனோஜ் ரோஹினியும் சேர்ந்து மனோஜோட முன்னாள் காதலியே தேட போகிறாங்க. ஆமாங்க, மனோஜிட்டேருந்து பணத்தை அடிச்சுட்டு போனாங்கல்ல, அவங்கள கண்டுபிடிச்சி அந்த பணத்தை திரும்பி வாங்க முயற்சி பண்ண போகிறாங்க. இன்னொன்று முத்து வந்து மீனா பூக்கடை மேலே யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்ற விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறாரு. கடைசியாக அந்த விஷயத்தில் விஜயாவும் ரோஹினியும் மாட்டிட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட போகிறாங்க. ஆமாங்க, இந்த சீன்லாம் வரலாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மீனா வந்து அவங்க கடை போனதில் ரொம்ப வருத்தப்படுறாங்க. முத்தும் எவ்வளவோ அவங்கள சமாதானம் பண்ண பார்க்குறாரு. ஆனால் மீனா வந்து சமாதானம் ஆக மாட்டாங்க. இன்னொரு பக்கம் விஜயாவும் ரோஹினி வேற மீனாக்கு வேலை இல்லைன்னு சொல்லி குத்தி காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்த முத்துக்கு செம்ம கடுப்பாது. முத்து நினைக்க ஏதாவது பண்ணி மீனாவை சமாதானம் பண்ணும், பழையபடி மீனாவை பிசினஸை கண்டினியூ பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக முத்து என்ன பண்றாருன்னா, மீனாக்கா ஒரு ஸ்கூட்டி வாங்குறாரு. அந்த ஸ்கூட்டியை சர்ப்ரைஸ் கிஃப்டா கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வெளியே கொண்டாந்து நிப்பாட்டி வைப்பாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியல்ல முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, முத்து வந்து வீட்டில் இருக்க எல்லாரையுமே கூப்பிடுறாரு. அவர் மீனாக்கா வாங்கின அந்த ஸ்கூட்டி எல்லாத்தையும் காட்டுறாரு. லாஸ்டா முத்து சொல்றாரு, மீனா இதுக்கப்புறம் அந்த வண்டி தான் உன் பூக்கடை, நம்ம வீட்டுக்கு வெளியே கடப்பட்டாதானே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பூவெல்லாம் கட்டி நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ. யாராவது உன்ட்ட பூ கேட்டாங்கன்னா அந்த வண்டியில் கொண்டு போய் அவங்க வீட்டிலேயே பூவை கொடுத்துட்டு வா. இப்போ சாப்பாடுலாம் டெலிவரி பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி நீ பூவை டோர் டெலிவரி பண்ண போறேன்னு சொல்றாரு. அதெல்லாம் கேட்ட விஜயாக்கெல்லாம் செம்ம கடுப்பாகுது. ஆக இவங்க இந்த பூக்கடையை விட மாட்டாங்க போலேன்னு சொல்லி கடுப்பாறாங்க. வழக்கம் போல ஏதாவது நெகட்டிவாக தான் பேசுவாங்க. அதுக்கு முத்தும் சரியான பதிலடி கொடுப்பாரு. இதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, மனோஜ் ரோஹினிட்ட வழக்கம் போல புலம்புறாரு. நான் அந்த கனடா வேலைக்கு எப்படியா போகணும்னு சொல்றாரு. அப்போ ரோஹினி சொல்றாங்க, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அங்கிள் கொடுத்த 27 லட்சம் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ மனோஜ் சொல்றாரு, அந்த பணத்தை ஒரு பொண்ணு என்னை ஏமாத்தி தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்றாரு. அதை கேட்ட ரோஹினி வந்து அந்த பொண்ணோட போட்டோ எதுவும் இருக்கான்னு கேட்குறாங்க. மனோஜ் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாரு. கடைசியாக ரோஹினி சொல்லுவாங்க, இந்த பொண்ணை எப்படியா கண்டுபிடிச்சாகணும், கண்டுபிடிச்சு அந்த பணத்தை திரும்பி வாங்கணும். அப்படி வாங்கிட்டா நீ கனடாக்கு ஈஸியாக போகலான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கும்னா, மனோஜ் ரோஹினியும் சேர்ந்து மனோஜோட முன்னாள் காதலி தேடுறாங்க. ஒருவேளை இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கண்டுபிடிக்கும் வாய்ப்பு இருக்கு. கண்டுபிடிச்சு அந்த பணத்தை திரும்பியும் வாங்கலாம். ஆனால் அப்படி நடந்துச்சுன்னா அந்த விஷயத்தை வீட்டில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா பணத்தை திருப்பி கொடுக்கணும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு தெரியாமல் மொத்த பணத்தை இவங்களே அமுக்க கூட முயற்சி பண்ணலாம். இந்த மாதிரி சீன்ஸ்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல வரலாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, முத்து வந்து மீனா பூக்கடை மேலே யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். ஆமாங்க, கார்பரேஷன்லேருந்து மீனாவோட பூக்கடையை ஜப்தி பண்ணிட்டு போனாங்கல்ல, அதுக்கு ஃபைன் கட்டுறதுக்காக முத்து போவார். அப்போ முத்து அங்கே இருக்க யார்ட்டையா நைஸாக விசாரிக்கலாம். சார், யார் சார் என் பொண்டாடி பூக்கடை மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு கேட்பாரு. அப்போ அங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட் யார் பண்ணதுன்னு தெரியாது, ஆனால் இந்த நம்பர்ல தான் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு சொல்லி ரோஹினியோட நம்பரை கட்டுறாங்க. அதை பார்த்தா முத்துக்கு செம்ம கடுப்பாது. எல்லாத்துக்கும் ரோஹினி தான் காரணன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் நடக்கும்னா, முத்து நேராக வீட்டுக்கு வந்து ரோஹினிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாரு. கடைசியாக ரோஹினி வந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக விஜயாவை மாட்டி விட்டாங்க. இந்த விஷயத்த நானா ஒன்றும் பண்ணல, ஆன்டி சொல்லி தான் பண்ணேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. விஜயா எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்பாங்க. எல்லாருமே விஜயாட்ட கோவப்படுவாங்க. கண்டிப்பா இந்த சீன்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல வரலாங்க. மேக்ஸிமம் அடுத்த வாரம் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு காலையில் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரோமோ வந்துச்சுன்னா அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்றத ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். அந்த ப்ரோமோ வந்தோடனே கண்டிப்பாக ஒரு அப்டேட் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.